அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நீங்க தரிசனம் செய்ய போறீங்க இல்லையா? அப்ப நீங்க மறக்காம இந்த செயலை செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமா உங்களுடைய வேண்டுதல் 100% நிறைவேறுங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ பதிவுல ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க முருகப்பெருமான திருச்செந்தூர்ல தரிசனம் செய்ய செல்லும் போது வயதானவர்கள் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதற்காக சொன்னோம்னா, இப்ப பாருங்க, நம்ம இந்த வீடியோ பதிவுலயே நீங்க பாருங்க, பல லட்ச பக்தர்கள் கூட்டம். இந்த கூட்ட நெரிசல்ல நம்ம வயதானவங்க குழந்தைங்கள கூட்டிட்டு போய் தரிசனம் செய்யறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுங்க. ஏன்னா இப்ப குழந்தைகளை கூட்டிட்டு போகலாம், கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லல, பல பக்தர்கள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த வரிசையில நின்று போறதுக்கும் இந்த கூட்டத்துல குழந்தைங்கள பெரியவங்கள நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுலயே பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிருவாங்க. அதனால அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கூட்டம் இல்லாத நாள்ல நீங்க போய் முருகப்பெருமான குடும்பத்தோட தாராளமா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பாருங்க எவ்வளோ கடல் அலை போல பக்தர்கள் கூட்டத்தை நீங்களே இந்த வீடியோ பதிவுல பாருங்க. விசேஷ நாள்ல இது பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணிக்கு எடுத்த வீடியோ. 6 மணிக்கே இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னா இன்னும் நேராக எவ்வளவு கூட்டம் இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்ய போறீங்க இல்லையா? அப்ப நம்ம பல வீடியோக்கள்ல நம்ம பல பக்தர்களுக்கு பல முறைகள்ல வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நீங்க உங்களுக்கு எந்த வேண்டுதல் நிறைவேறாம இருக்கு, எனக்கு இது நடந்தே தீரணும், நான் முருகப்பெருமானே உன்னையே சரணாகதி அடைஞ்சு ஒன்னுட்ட நான் முறையிட்டு இந்த விஷயத்த நான் கேட்கிறேன், எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டுறதுன்னா நம்ம அங்கண்டு வேண்ட முடியாதுங்க. அவரை கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். அங்க உள்ள செக்யூரிட்டியானா சீக்கிரம் போங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால அவருக்கு நேரா உள்ள கொடிமரம், 2 கொடிமரம் இருக்கும். அதுல 2வது கொடிமரத்திட்ட அமர்ந்து மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய கோரிக்கையை கொடிமரத்திட்ட அமர்ந்து சொல்லிட்டு வாங்க. அது கட்டாயம் 100% நிறைவேறுங்க. எது உடனே நடக்கணுமோ அங்க உள்ள முருகி வேண்டிட்டு அந்த கொடிமரத்தை 2 கையாலையும் நீங்க தொட்டு, ஏன்னா அங்க தொடலாங்க, 2 கையாலையும் தொட்டு அதை கண்ணுல ஒத்திண்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க முருகர்கிட்ட அந்த விஷயத்த ஒப்படைச்சிட்டேன், எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதுக்குன்னு எனக்கு 1 கோடி கொடு, ஒரு வாரத்துல 10 லட்சம் கொடு அப்படின்னா கடவுள் நம்மளுடைய வேண்டுதல் எதோ அதை தாங்க அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. பணம் விஷயம்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அதற்கு வழி மட்டும் முருகப்பெருமான் நம்மளுக்கு காமிப்பாரு. அதை நல்ல வழியா எடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கணுங்க. அதனால மறக்காம அந்த கொடிமரத்திட்ட அமர்ந்து ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷமாவது நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட நேரடியா சொல்ற மாதிரி அந்த கொடிமரத்திட்ட சொல்லிட்டு வாங்க. கட்டாயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க உணரலாம். இன்று வரை பல பக்தர்கள் சொல்லிட்டு வராங்க. நானும் அங்க அமர்ந்துதாங்க நான் வேண்டிட்டு வரேன். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு என்னுடைய கோரிக்கையும் வைத்துட்டு வரேன். நீங்களும் அடுத்த முறை போனீங்கன்னா அதே போல வேண்டிட்டு வாங்க. கட்டாயமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.